இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இது தேவன் தந்த வெற்றி நாள். ஒவ்வொரு நாளும் நம்ம காலை வேளையில நம்ம துவங்கும் போது இது எனக்கு வெற்றியின் நாள் அப்படின்னு இருதயத்துல இருந்து நீங்க விசுவாசித்து சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம இதுவரைக்கும் நம்ம கண்ட அந்த தோல்விகள் எல்லாம் நம் வாழ்க்கையில அது ஜெயமாய் மாறுகிறதை நாம் நிச்சயமாய் பார்ப்போம். ஏன்னா தாவீது அதை ஒவ்வொரு நாளும் உணர்கிறார். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். அப்போ அந்த களி கூர்ந்து மகிழுதல் அப்படிங்கிறது நமக்கு காலைதோறும் இருக்க வேண்டிய ஒரு காரியம். இது நம் தேவன் நமக்கு தந்த வெற்றியின் நாள். இந்த நாள்ல இதுவரைக்கும் நம்ம சந்தித்த பல தோல்வியான சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயம் நமக்கு ஜெயமாய் மாறும். அப்போ எபிரேயர் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிறோம், தேவன் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, he has crowned us with his glory and honor. அப்போ இன்னைக்கு நம்ம தலையில எல்லாருடைய தலையிலயும் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். நம்மை அவர் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு நம் எல்லோருடைய தலையிலையும் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மை முடிசூட்டி இருக்கிறார். அந்த கிரௌனே அது கிரௌன் ஆஃப் லைட், வெளிச்சத்தின் ஒரு கிரீடமா இருக்குது. அந்த கிரீடம் நமக்கு எப்படி இருக்குதா, அது மகிமை நிறைந்ததும் கனம் நிறைந்ததுமா இருக்குதா. இப்படிப்பட்ட கிரீடத்தை நாம் ஒவ்வொருவரும் அணிந்திருக்கிறோம். இது தேவன் நமக்கு தந்த ஒரு காரியம். இந்த மகிமையும் கனத்தையும் உடைய கிரீடத்தை நாம் அணிந்திருந்து, அந்த எபிரேயர் 2:7 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க தெரியும், நமக்கு அவர் செய்த கரத்தின் கிரியைகள் எல்லாவற்றின் மேலையும் நம்மை ஆளுகை செய்யும்படியாய் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் முடிசூட்டி இருக்கிறாராம். ஆளுகை இன்றைக்கு நம்முடைய கரத்தில் இருக்கிறது. எப்படி ஆளுகை செய்ய முடியும்? நம் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமும் நம்முடைய சகல சூழ்நிலைகளையும் நாம் ஆளுகை செய்ய முடியும். நம்ம வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அவருடைய தோற்றத்தை குறித்து பார்க்கிறோம். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 13, 14, 15. வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 13, 14, 15. அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரன் ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசு மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அங்க இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய அப்பியரன்ஸ், அவருடைய தோற்றத்தை குறித்து அங்க யோவான் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. இந்த பெருவெள்ளத்து இரைச்சல் அப்படின்னாலே அது எதை குறிக்குதுன்னா, அந்த அத்தாரிட்டி, பவர், அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது அதிகாரமும் வல்லமையும் நிறைந்த வார்த்தைகளா இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம், அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்ததாம். அவரை கண்டபோது யோவான் செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தாராம். அங்க அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர் மேல கை வைத்து, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன்.
இந்த காலை வேளையில நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம், நான் முந்தினவரும், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். உயிருள்ள ஒரு தேவன் இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்து, இந்த தோற்றத்தை உடையவராய் யோவான் பார்த்த அதே கிறிஸ்து இன்றைக்கு எங்க இருக்கிறாராம்? நமக்குள்ளே இருக்கிறாராம். அப்போ நம்மோடு அவர் ஒன்றாக கலந்திருக்கிறார் அப்படின்னா, பவுல் சொன்னது போல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை ஜீவிக்கிறார். அந்த அளவுக்கு அவர் ஒன்றாய் நம்ம கூட என்ன செய்திருக்கிறாராம்? கலந்திருக்கிறார். அப்போ அந்த கிறிஸ்து நம்ம கூட ஒன்றாய் கலந்திருக்கிறார் அப்படின்னா, நாம் இன்றைக்கு எதை குறித்தும் பயப்படவோ கலங்கவோ வேண்டியதில்லை. அவர் சொல்றாரு, பயப்படாத, நான் மரித்தேன், இதோ நான் பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இன்னைக்கு உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார். இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருவரோடும் தேவன் இடைப்படுகிற ஒரு முக்கியமான காரியம், உயிருள்ள தேவன். அவர் கல்லோ மண்ணோ அல்ல. அவருடைய வாயிலிருந்து அங்க பார்க்கிறோம், இருபுறமும் கற்குள்ள பட்டயம் புறப்பட்டது. இந்த வார்த்தை இன்றைக்கு நம்மை நோக்கி வருகிறது. என்ன வார்த்தை? நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராகிய நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன், உனக்குள்ளே இருக்கிறேன். அப்போ இன்னைக்கு எந்த சூழ்நிலை, நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் முடிசூட்டி இருக்கிறாராம். உயிருள்ள தேவனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறாராம். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டு என்னென்ன செய்கைகளை செய்யுமோ அதே காரியங்களை இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நம் வாயிலிருந்து நாம் அனுப்பும் போதும் அதே விதமான காரியங்களை இயேசு கிறிஸ்து அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டுச்சுன்னா அந்த வார்த்தைக்கு என்ன பவர் இருக்குதோ அதே பவர் தான் இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நாம் எடுத்து பேசும்போது அதே வல்லமை நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கும் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். ஏன்னா கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு ஒன்றாக கலந்திருக்கிறார். அதனால இன்றைக்கு எதை குறித்தும் நாம் பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை. அவர் உயிர் உள்ளவராய், ஜீவன் உள்ளவராய் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உயிருள்ள தேவனாய் நம்ம கூட இருக்கிறார்னா இன்றைக்கு நம் வாழ்க்கையில எதெல்லாம் ஒரு மரித்து போய் கிடக்குதோ அது எல்லாம் நிச்சயமாய் உயிர்ப்பிக்கப்படும். ஏன்னா அவர்தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறவர். அப்படிப்பட்ட கிறிஸ்து இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார்னா நம்ம இன்றைக்கு எதை குறித்தும் கலங்கவோ பயப்படவோ தேவையில்லை. ஒருவேளை இது இந்த மெசேஜ் கிடையாது. ஆனா ஆண்டவர் என் உள்ளத்துல இந்த வார்த்தையை வைத்தபடியினால், தேவன் இன்றைக்கு உங்களை பலப்படுத்த விரும்புகிறபடியினால் இந்த வார்த்தையை நிச்சயம் பேசி இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பயப்படாதே. அவர் சொல்றார் இன்றைக்கு யோவான தொட்டு எப்படி சொன்னாரோ அதே போல இன்றைக்கு அவர் நம்மையும் தொட்டு சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே. நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம மெசேஜுக்கு நம்ம இன்னைக்கு என்ன மெசேஜ் அப்படின்னா, தேவன் ஏன் வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுக்கிறார்? இன்றைக்கு அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. வேதத்துல ஆதியாகமத்தில இருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் பார்க்கிறோம். அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைந்த புஸ்தகமாய்தான் வேத புஸ்தகம் இருக்கிறது. ஏன் அவர் வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுக்கிறார்? வாக்கு தத்தங்கள் முதலாவது ஏன் அவர் நமக்கு கொடுக்கிறார்னா, அந்த வாக்கு தத்தங்கள் தேவனுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது.
இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம், இந்த காட்ஸ் ப்ராமிசஸ் எதுவுமே லிட்ரலா வேர்ட்ஸ் கிடையாது. எல்லாம் நீங்க அந்த ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் நாம் எடுத்து பார்க்கும்போது அதற்கு பின்பாக தேவனுடைய இருதயம் வெளிப்படுகிறது. தேவன் யார் அப்படிங்கிறத அவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு காண்பிக்கிறது. அவர் எவ்வளவு அன்புள்ளவர், அவர் எவ்வளவு மாறாதவர், அவருடைய பிள்ளைகளுக்காக தம்மையே அர்ப்பணித்தவர். இதையெல்லாம் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறத பார்க்கிறோம். 2 பேதுரு 1:4 திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம அவரை பார்க்கக்கூடிய அவருடைய அன்பையும் அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய குணாதிசயங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு ஜன்னலாய் இருக்கிறத பார்க்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்கள் வழியாய் நாம் தேவனுடைய இருதயத்தை நாம் கண்டு கொள்ளுகிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது பத்தினது அல்ல, ஆனா அவர் யாராக இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி தான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்க வேண்டும். நமக்கு ஒரு வாக்குத்தத்தம், நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு எல்லாம் தேவன் செய்வார்னு சொல்லி வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருந்தா கூட அந்த வாக்குத்தத்தங்கள் வழியாய் அவர் நமக்கு யாராக இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது ஒரு பேசிக்கா அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, இதுதான் என் சுபாவம், உன்னை குறிச்சு நான் எண்ணி வைத்திருக்கிற காரியம் இதுதான், இது என் நேச்சர், இதுதான், நான் உண்மையுள்ளவன், நான் சத்தியமானவன், நான் அன்பானவன், என் வார்த்தைய நான் ஒரு நாளும் மீற முடியாது. இதுதான் அவருடைய வாக்குத்தத்தம் அப்படின்னு நமக்கு ஒன்று கொடுக்கப்படும் போது அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய தேவனுடைய இருதயம் அதுதான். அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர், அவர் எவ்வளவு அன்புள்ளவர். அவர் வாக்குத்தத்தம் ஒரு வார்த்தையை அவர் நமக்கு கொடுத்து விட்டால் அதில் அவர் மாறாதவர். அவருடைய வார்த்தைய அவராலேயே என்ன செய்ய முடியாது, மீற முடியாது. அப்படிங்கறதான் ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு நம்ம சுதந்திரிக்கும் போது அந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்பாக இருக்கக்கூடிய தேவனுடைய இருதயமாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்களை அவரை வெளிப்படுத்துகிற ஒரு கண்ணாடியாய் அது மாறுகிறது. நம்முடைய சொந்த பலத்தை, நம்முடைய சூழ்நிலைய எதுவுமே பார்க்காதபடி வாக்குத்தத்தம் கொடுத்தவருடைய அசைவில்லாத அந்த உண்மை தன்மையை அந்த வாக்குத்தத்தங்கள் அவைகளை நம்பும்படி, அதை நம்பும்படி இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு என்ன செய்து நமக்கு அதை கற்றுக் கொடுக்குது. இந்த நம்பிக்கை தான் நமக்கு விசுவாசத்தின் ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கு, அஸ்திபாரமாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு வருது. வேதத்துல இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் இன்றைக்கு நமக்கு சொந்தமானவைகள். அது கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிக்கும் போதோ அதை ரிசீவ் பண்ணும் போதோ இல்ல ஏதோ ஒரு தேவ மனிதர் மூலமாய் ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கிடைக்கும் போதோ அவர் சொல்ற ஒரு காரியம், நீ என் மேல முழுவதுமாய் நம்பிக்கையை வைக்கலாம், ஏன்னா நான் ஒரு நாளும் உன்னை கைவிடவும் மாட்டேன், என் வாக்குத்தத்தத்துக்கு நான் என்ன செய்வேன், உண்மையா இருப்பேன், என் வார்த்தை ஒரு நாளும் அது பொய் ஆகாது, ஏன்னா என்னால பொய் சொல்லவே முடியாது. அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் வல்லமை இதுதான். அந்த வாக்குத்தத்தத்தின் வல்லமைங்கிறத விட அவர் வாக்கு கொடுத்தவர் எப்படி இருக்கிறார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கறதுதான் இந்த வாக்குத்தத்தத்திற்கு பின்பாக மறைந்து இருக்கக்கூடிய காரியமாய் நாம் பார்க்கிறோம். இப்போ உதாரணமா அவருடைய வாக்குத்தத்தங்கள் எப்படி தேவனுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இப்போ எரேமியா 31:3 நம்ம பார்க்கிறோம். அங்க ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன்.
அப்போ இந்த வார்த்தை எதை சொல்லுது? நீ ஏதோ என்ன தேடுன, நீ ஏதோ அதிகமா நீ எனக்காக நீ எதையோ செலுத்தின, எனக்காக கொடுத்த உன்னுடைய கிரியைகளின் நிமித்தம்லாம் நான் உன்னை நேசிக்கல. என்னுடைய அன்பு அது என்னை சார்ந்தது. உன் மேல வைக்கிற அன்பு உன் பெர்ஃபார்மன்ஸ பார்த்து இல்ல, ஆனா என்னுடைய அன்பு நான் ஆதி காலம் முதல் நான் உன் மேல வைத்த அன்புனாலதான் நான் இன்றைக்கு உன்னை நேசிக்கிறேன். அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். எட்டர்னல் லவ். அதனாலதான் நான் உன்னை என்ன செய்றேன்? இழுத்து கொள்ளுகிறேன். என் காருண்யத்தினால், வித் லவ்விங் கைண்ட்னஸ் ஐ ஹாவ் drawn you. நான் என்னுடைய காருண்யத்தினால நான் உன்னை இழுத்திருக்கிறேன், இழுத்து கொள்ளுகிறேன். இந்த வார்த்தைக்கு பின்பாக தேவனுடைய இருதயத்தை நாம் பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு தேவன் நம்மை நேசிக்கிறார். அனாதி சிநேகம். இந்த உலகத்துல யாருமே நம்மை அப்படி நேசிக்க முடியாது. தாவீது சொல்றாரு, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அந்த அனாதி அன்பை அங்க தாவீது அறிந்து வைத்திருந்தார். யார் என்ன இந்த உலகத்துல நேசித்தாலும் நேசிக்கலானாலும் என்னை நேசிக்கிறவர் ஒருவர் எனக்கு இருக்கிறார், அவர் என்னை சேர்த்து கொள்ளுவார். அப்போ இந்த வாக்குத்தத்தம் எதை வெளிப்படுத்துகிறது? தேவனுடைய இருதயம், அவருடைய ஹார்ட். அவருடைய ஹார்ட்ட புரிஞ்சாதான் நமக்கு என்ன இருக்கும்? விசுவாசத்துல நம்ம நிலைத்து நிற்க முடியும். அவருடைய இருதயம் புரியல, வெறும் வாக்குத்தத்தத்தை வாசிச்சு நம்ம அதை சொல்லிட்டு அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாய் சில நேரங்கள்ல நமக்கு சோர்வுகள் ஏற்படும். ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் எப்படிப்பட்டவர், அவருடைய இருதயம் நம்ம மேல எப்படி இருக்குது அப்படிங்கிறத அறிந்து கொண்டோமானால்தான் நம்ம விசுவாசத்துல உறுதியாய் நிற்க முடியும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு ஆபிரகாம் தேவனுடைய இருதயத்தை அவர் அறிந்திருந்தபடியினாலதான் அவரால் விசுவாசத்துல நிற்க முடிந்தது. அப்போ அடுத்ததா இதுல பார்க்கிறோம், தேவனுடைய அந்த அன்பு அது மாறாத அன்புங்கிறத இந்த வாக்குத்தத்தத்துல பார்த்தோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, பசியோ, நாசமோசமோ, வியாகுலமோ எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. அவருடைய அன்பு எல்லா சீசன்லயும் அவருடைய அன்பு நம்மளை சூழ்ந்திருக்குதான். நம்மளே சில நேரம் அன்வர்தியா ஃபீல் பண்றோம், நமக்கு தகுதி இல்ல, நம்மளெல்லாம் அவர் அப்படி நேசிப்பாரா, நான் இதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு இன்னும் நான் இந்த காரியத்துல இருந்தெல்லாம் நான் வெளியே வரலையே அப்படிலாம் நம்மள நாமே அன்வர்தியா ஃபீல் பண்ற நேரத்துல கூட அவருடைய அன்பு எப்படி இருக்குதா? அது மாறாத அன்பா இருக்கு. நீ எப்படி இருந்தாலும், எப்படி இளைய குமாரனுடைய தகுதியினால அந்த தகப்பன் அவனை நேசிக்கல, அவர்கிட்ட வந்துட்டா அவ்வளவுதான். அவர்கிட்ட வராதப்பையும் அவருடைய அன்பு அந்த குமாரன் மேல இருந்துட்டுதான் இருந்தது. ஆனா வந்த உடனேயே அந்த தகப்பன் அவனை கட்டி அணைத்து முத்தமிடுகிறத போலதான் நம்முடைய எந்த செயல்களும் அவருடைய அன்பை என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாருமே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம். ஆனாலும் சில இடங்கள்ல தவறுகிறோம்னா நம்ம உடனே அப்பா கிட்ட நம்ம போகும்போது நம்மை திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் அவர் மாற்றுகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். நம்ம மேல அவரு என்ன செய்யறாரா? He will rejoice over you with singing. அவர் நமக்காக பாடல்களை பாடி நம்ம மேல கம்பீரமாய் களி கூறுகிறாராம். அப்போ இந்த வாக்குத்தத்தங்களுக்கு பின்பாக தேவனுடைய இருதயத்தை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 41:10 நமக்கு தெரிந்த வார்த்தை, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்போ
அவருடைய பிரசன்னம் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறதை அவருடைய வார்த்தை, அவருடைய இருதயம் அததான் சொல்லுது. நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். எப்போ நான் உன் கூட தான் இருக்கிறேன். நான் உன்னைய பலப்படுத்துவேன். நான் உனக்கு உதவி செய்வேன், சகாயம் பண்ணுவேன். கர்த்தர் உங்கள் முன்பாக போவார். நான் உன் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது? தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் நம்மளை விட்டு விலகல, நம்மளை கைவிடல. அவர் எப்போ நம்ம கூட இருக்கிறார், நமக்கு முன்பாக போகிறார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா இந்த வார்த்தைக்கு பின்பதாக அவருடைய இருதயத்தை பார்க்கணும். அவருக்கு நம்மை விட்டு பிரிவதுல அவருக்கு விருப்பமே கிடையாது. எப்பொழுதும் என்றென்றைக்கும் அவர் நம்ம கூட இருக்கிறது தான் அவருடைய மன விருப்பமாய் இருக்கிறது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்னைக்கு எங்க இருக்கிறாரா? சகல நாட்களிலும், ஒவ்வொரு செகண்டும் அவர் நம்ம கூட தான் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அப்ப இது எதை வெளிப்படுத்துது? அவருடைய இருதயம், என் பிள்ளை கூட நான் எப்பவும் இருக்கணும். அந்த யோவான் 17வது அதிகாரத்துல எல்லாம் அவர் செய்த ஜெபத்தை பார்க்கும் பொழுது அவருடைய இருதயமே நம்ம கூட இருக்கிறதற்காக ஏங்குகிற ஒரு இருதயமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்தை படைத்தவர், சர்வ வல்லமையுள்ளவர், சிருஷ்டிகர். அவருக்கு விருப்பம் என்னவா இருக்கு? என்னை, நான் படைத்த என் பிள்ளைனோடு கூட நான் என்றென்றைக்கும் தங்கி இருக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பமா இருக்கு. அதே போல நான் என்றென்றைக்கும் என் பிள்ளை கூட தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுதான் என்னுடைய இருதய விருப்பம். அதுதான் என்னுடைய இருதயம். அதுதான் உண்மை, அதுதான் நிஜம். இதுதான் வாக்குத்தத்தங்கள் வெளிப்படுத்துகிற காரியமாய் இருக்கிறத பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறார். அப்ப அவருடைய இருதயம் என்ன இருக்கு? நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய இருதயமாய் அவருடைய இருதயம் இருக்கிறத பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ராஜ்யத்தின் ரகசியங்களை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு வர்றோம். நம்ம இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் இருக்கும் போது நாம் எதையெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தியானிச்சுட்டு வர்றோம். அப்போ இன்றைக்கு தேவனுடைய இருதயம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு இருதயமா இருக்குது. அதை எப்படி இன்னும் ஆழமா அறிந்து கொள்ளலாம்னா, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனே அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். தன்னுடைய நேச குமாரனையே அவர் கொடுத்து அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய நேச்சரே நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது தான் அவருடைய நேச்சர். இது அவருடைய வாக்குத்தத்தங்கள் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். குமாரனையே நான் உனக்கு கொடுத்துட்டேன்னா மற்ற எல்லாவற்றையும் நான் உனக்கு அருளாதிருப்பது எப்படி? அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், சங்கீதம் 91 எல்லாம் பார்க்கும்போது அவருடைய இருதயம் நாம் எப்பொழுதும் பாதுகாப்பாய், வியாதி பலவீனங்கள் நம்மை தொடாதபடி, நாச மோசங்கள் நம்மை தொடாதபடி நாம் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய இருதயமாய் இருக்கிறதை அந்த சங்கீதம் 91 பார்க்கிறோம். சங்கீதம் 121 பார்க்கிறோம். ஏசாயா 54:17 பார்க்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். இந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடி அவருடைய இருதயத்தை பார்க்கிறோம். என் பிள்ளைய எதுவும் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது, தொட நான் அனுமதிக்க மாட்டேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இது எதை சொல்லுது? என் பிள்ளைய நான் பாதுகாப்பேன், என் பிள்ளைக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்.
அப்போ நம்ம காரியத்தை குறிச்சு எந்த இடத்துலயும் நம்ம உரிமைக்காக நம்முடைய நீதியை நம்ம நிலைநாட்டணும், நம்ம நியாயத்தை நம்ம வெளிப்படுத்தணும்னு சொல்லி நம்ம எந்த இடத்துலயும் நம்ம போராட வேண்டிய அவசியமே இல்லை. நம் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். நம் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். நம்ம வேதத்துல பார்க்கும்போது பல அந்த பரிசுத்தவான்களுக்கெல்லாம் மோசையை குறித்து ஆரோனும் மீரியாமும் முறுமுறுக்கும் போது மோசே ஒன்றுமே பேசல. ஆனா அங்க தேவன் அவர்களிடத்துல பேசுகிறத பார்க்கிறோம். என் தாசனாகிய மோசே அப்படின்னு சொல்றாரு. அங்க மார்த்தாள் மரியாளை குறித்து குற்றச்சாட்டும் பொழுது அங்க சொல்றா, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீ கவலைப்பட்டு கலங்குகிற மார்த்தாளே. அங்க மரியாள் ஒன்று பேசல, இயேசு பேசுகிறத பார்க்கிறோம். அங்க சவுல் கிட்ட போய் யாருமே பேச முடியாது, அந்த அளவுக்கு சவுல் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தா. ஆனா இயேசு கிறிஸ்து சவுலை சந்தித்த பொழுது அவர் கேட்ட ஒரு காரியம், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நம்மளை இன்னைக்கு ஒருத்தர் துன்பப்படுத்தினாங்கன்னா அது யாரை துன்பப்படுத்துகிறதான காரியமா? அவரை துன்பப்படுத்துகிறதான காரியமா? இந்த வார்த்தைக்கு பின்பாக அவருடைய அன்பையும் அவருடைய இருதயத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்னைக்கு ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட ஒரு கலக்கத்தோடு இன்றைக்கு நீங்க வந்திருக்கலாம், சோர்வுல நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல ஒன்னு ஒரு காரியம் துன்பப்படுத்துதுன்னா அது என்னை முதலாவது துன்பப்படுத்துகிற காரியம், அந்த காரியத்தை நான் பார்த்து கொள்ளுவேன். சவுல் அன்றைக்கு சந்தித்து ஒரு எந்த அளவுக்கு அவன் சபையை துன்பப்படுத்தினானோ அந்த அளவுக்கு அவன் சபையை கட்டுகிறவனாய் மாறினான். இதுதான் அவருடைய நீதி வெளிப்படுகிற செயல். அவருடைய இருதயம் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கு பின்பாகவும் அவருடைய இருதயத்தை நாம் பார்க்க அறிந்து கொண்டோமானால் நம்ம வாக்குத்தத்தங்களை குறித்து நம்ம சோர்ந்து போகவே மாட்டோம். ஆபிரகாம் அவரைதான் பார்த்தாரே தவிர வாக்குத்தத்தத்தை அவர் பார்க்காதபடி, வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர் அப்படிங்கிறத அவர் இருதயத்துல அறிந்திருந்தபடியினாலதான் அவர் அதிலே அந்த வாக்குத்தத்தத்தையும் அவர் சுதந்திரித்துக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய இருதயம் நம்ம வசனங்களை பார்க்கும் பொழுதே, வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை பார்க்கும் போதே அவர் மன்னிப்பதற்கு அவர் தயை பெருத்த தேவன் என்பதை நாம் பார்க்கிறோம். அங்க நம்ம எபிரேயர் 8 பார்க்கிறோம், நான் உன் அக்கிரமங்களையும் உன் பாவங்களையும் இனி நினைக்க மாட்டேன். அப்ப அவருடைய இருதயம் என்ன இருக்கு? நம்ம அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவர் நினைக்கவே மாட்டேன்னு சொல்றாருன்னா அதுதான் அவருடைய இருதயம். நம்ம இன்னைக்கு பல காரியங்களை நான் அப்படி செஞ்சுட்டேனே இப்படி செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம மனசாட்சியில பல நேரங்கள்ல சத்ருவானவன் அந்த முதல் ஆதாமின் மூலம் நம்ம கூட அவன் பேசினா கூட அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறதுங்கிறதுலதான் நம்ம என்ன செய்யணும்? உறுதியா இருக்கணும். அவர் சொல்றாரு, நான் உன் பாவங்களையும் உன் அக்கிரமங்களையும் இனி நினைக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், அவருடைய இருதயம் நமக்கு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கொடுக்க விரும்புகிற ஒரு இருதயமா இருக்குது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப நம்ம இளைப்பாறுதல்ல இருக்கணும், நம்ம ரெஸ்ட்ல இருக்கணும், நம்ம சமாதானமா இருக்கணும். அப்படிங்கிறதுதான் தேவனுடைய இருதயத்தின் விருப்பமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். அப்ப பூரண சமாதானத்தோட நம்மை காத்து கொள்வதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்குது. நம்மை பாதுகாக்கிறதற்கு அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். நம்மை பாதுகாக்கக்கூடிய சகல வல்லமையும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இரவும் பகலும் நாம் அவருடைய இரத்தத்துக்குள்ள 1000-10,000 தூதர்கள் சூழ அவர் நம்மை பாதுகாக்கிறார். அவர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் வாசம் பண்ணுகிறபடியினால தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? யார் எந்த வார்த்தைகளோ எந்த சூழ்நிலையோ நமக்கு எதிராய்
நிற்க முடியாது. பவுல் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் சொல்லிட்டாருன்னா அவர் சொன்னதுதான் நிஜம், அதுதான் அவருடைய இருதயம். அதனால யார் எனக்கு விரோதமாய் தீங்கு செய்ய முடியும்? அவர் எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கும்போது, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய சூழ்நிலை எது? இது எல்லாமே தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற புயல், காற்று, இதை எல்லாத்தையும் விட அவருடைய சமாதானம் அது மிகவும் பெரியதாயிருக்கிறது. அடுத்தது அவருடைய இருதயம் நம்மள கைட் பண்ணுகிறதற்கு அந்த இருதயம் ரொம்ப விரும்புகிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்படியாய் நம்மை அவருடைய பாதையிலேயே அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்போ நம்ம எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவை கொடுக்கும்படி அவர் நமக்கு நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறார். நம்ம சங்கீதம் 32:8 பார்க்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்ப அவருடைய இருதயம் நம்மள கைட் பண்ணுகிறதுல அவர் இருதயம் மிகவும் விருப்பம் உள்ளதா இருக்குது. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஏசாயால ஒரு வசனம் பார்க்கிறோம், பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ அவர் நம்மை நடத்துகிற இருதயமாய் அவருடைய இருதயம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்மள எதை தொடங்கினாரோ அதை நிறைவேற்றி முடிக்கிறதுல அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. அப்போ நம்ம நமக்கு வாக்கு தத்துவம் இருக்கு, இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறணும்னு சொல்லி இந்த வாக்கு தத்தத்தின் மேல நம்ம எவ்வளவு தூரம் நம்பிக்கை வைக்கிறோமோ அதை விட பல மடங்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தவருடைய இருதயம் எப்படிப்பட்டது. இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் தாங்குவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன். தாயின் கருவில் உருவானது முதற்கொண்டு அவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாராம்? தாங்கி கொண்டிருக்கிறாராம். இதுதான் அவருடைய இருதயம். நம்மை கருவில உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டவர், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டவர். இந்த நாள்ல நம்ம இந்த உலகத்துல நமக்கு விரோதமா எழும்புகிற எந்த காரியங்கள்ல இருந்தோ நமக்கு அவர் ஜெயம் கொடுக்காமல் இருப்பாரோ? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நமக்கு என்னதான்? வெற்றிதான். அப்போ இன்றைக்கு அந்த இருதயத்தை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் எப்பவும் உன் கூட இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்க விருப்பம் உள்ளவராய் இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறேன், நான் மன்னிக்கிறதுல உன்னை பரிபூரணமாய் நான் மன்னித்திருக்கிறேன், நீ இப்ப எனக்கு முன்னாடி நீ பரிசுத்தமாய் இருக்கிறாய், குற்றமற்றிருக்கிறாய், நான் உன்னைய ஒரு நாள் கைவிடவும் மாட்டேன், உன்னை ஒரு நாள் விட்டு விலக. இருதயம், இந்த இருதயம் அவரை சார்ந்து கொண்டு நம்ம எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ள வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நாம் நம்மில் அன்பு கோருகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அவர் நம்ம ஏதோ செய்யறதுனால நம்ம அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம், அதை செய்யறோம், இதை செஞ்சிட்டோம், அப்படியெல்லாம் கிடையாது. அவர் நம்மள பரிபூரணமான ஒரு அன்புல அவர் நம்மை நேசிக்கிறபடியினால நம்ம முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நமக்கு தோல்வி அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில
நிச்சயமாய் கிடையாது. அப்போ வாக்கு தத்தங்கள் தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை எந்த அளவுக்கு ஆழமா நீங்க ஒவ்வொரு வேதத்தை வாசிக்கும் போதே அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்பாக அவருடைய இருதயத்தை நாம் என்ன செய்யணுமா, பார்க்கணுமா. அந்த இருதயத்தை நம்ம எவ்வளவு தூரம் நம்ம பார்க்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம இருதயத்துல ஒரு தைரியம் வரும், ஒரு விசுவாசம் வரும். தேவனை குறித்ததான அந்த வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த வாக்கு தத்தங்கள், இப்போ ஒரு படகுல ஒரு கப்பல்ல பிரயாணிக்கிறவங்க அந்த காம்பஸ் இருக்கும், அது டைரக்ட் பண்ணும் எந்த டைரக்ஷன்ல எது எந்தெந்த டைரக்ஷன், எது என்ன டைரக்ஷன். அது போலதான் அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு என்ன செய்து, குழப்பமா இருக்கிற இந்த உலகத்தின் சூழ்நிலைகள்ல நம்மள போக வேண்டிய டைரக்ஷனை அது காட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய திட்டத்துக்குள்ள வழி நடத்துகிற ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தா அது இருக்கு. அந்த ஒரு இப்ப நம்ம ரோட்ல போறோம், இந்த சைடு லெஃப்ட் சைட்ல போனா இந்த ஊர், ரைட் சைட்ல போனா இந்த ஊர், நேரா போனா இந்த ஊருக்கு போகலான்னு எப்படி அந்த குறியீடுகள் இருக்குதோ அதே போல அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு என்ன எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம போகக்கூடிய வழி எது அப்படிங்கிறத காண்பிக்கிறவைகளாய் அவருடைய வாக்கு தத்தங்கள் இருக்குது. அங்க தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தையும் ஒரு சந்ததியும் ஒரு வாக்கு தத்தமா கொடுக்கிறாரு. அந்த வாக்கு தத்தம் தான் அவரை ஒவ்வொரு டைரக்ஷனுக்கு நேராய் அங்க வழி நடத்துகிறத நம்ம பார்க்கிறோம். மோசையை அழைத்து அங்க பேசும் பொழுது அங்க விடுதலை, மோசைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அவனுடைய வாழ்க்கையில அவர் நியமித்திருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, அந்த அத்தனை லட்சம் ஜனங்களை எகிப்தில இருந்து வெளியே கொண்டு வரும்படியாய் தேவன் விடுதலையை கொடுக்கும்படியாய் தேவன் நியமித்திருந்த அந்த காரியத்திற்கு நேராய் தேவன் அவரோடு மோசையோடு பேசின அந்த வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் அவர் அப்படி டைரக்ட் பண்ணி வழி நடத்தி கொண்டு போகிறதா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கோ நமக்கோ இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் இருக்குது. எதற்காகனா நம்மை நடத்தி செல்லக்கூடிய ஒரு ரோட் சயின்ஸா, அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த பாத்வேயா, அந்த சயின்ஸா நமக்கு அது என்ன செய்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்போ பாதைக்கு வெளிச்சமாய் அவருடைய வாக்கு தத்தங்கள் இருக்கிறதாம். நம்ம கால்களுக்கு தீபமாய் அது இருக்குது. அப்போ குழப்பமான இந்த உலகத்துல அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு வழிகாட்டியா இருக்குது. இதுதான் நான் உனக்கு நியமித்திருக்கிற பாதை, இதுல நீ கடந்து போ. நான் உனக்கு முன்னாடி மரணத்தையும் ஜீவனையும் நான் வைக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள். அங்க வைக்கிறேன் நான் சாய்ஸையும், நீ எதை சூஸ் பண்ற அப்படிங்கிறதையும் நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர் நம்மளை கைட் பண்ணுகிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னும் வாக்குத்தத்தங்களை குறித்து நிறைய காரியங்கள், ஏன் தேவன் வாக்குத்தத்தங்கள், இன்றைக்கு நம்ம 2 காரியங்களை குறித்து பார்த்திருக்கிறோம். அவர் வாக்குத்தத்தங்கள் அவருடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. வாக்குத்தத்தங்கள் நம்மை அவருடைய பாதைக்கு, அவர் நமக்கு நியமித்திருக்கிற பாதைக்கு நேராய் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்மை நடத்தி கொண்டு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும் ஆழமாய் அவருடைய ஒவ்வொரு வாக்கு தத்துவம், நீங்க வேதத்தை தியானிக்கும் போதும் அந்த ஒவ்வொரு வாக்கு தத்துவத்திற்கும் பின்பாக அவருடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய இருதயம் எப்படி இருக்கு, நமக்காக அந்த இருதயம் எவ்வளவு ஏங்கி கொண்டிருக்கிறது. நம்ம இன்றைக்கு ஆளுகை செய்யும்படியாய் அவர் நம்மை இந்த பூமியில வைத்திருக்கிறார். அதுதான் அவருடைய இருதயம். பிள்ளை இந்த பூமியை என்ன செய்யணும், ஆளுகை செய்யணும். அவருடைய கரத்தின் கிரியைகளை நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அவர் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், இந்நாமத்தினாலே பிசாசுகளை
துரத்துவார்கள். சமீபத்துல ஒரு தேவ மனிதனுடைய சாட்சி அது நான் கேட்டேன். ஆப்பிரிக்கால உள்ள ஒரு தேவ மனிதர், அவர் இல்ல, அவர் பிஷப் பென்சன் அப்படின்னு சொல்லி ஒரு பிஷப். அப்போ அவருக்கு ஒரு முறை அவர் சர்ச்ல பிரசங்கம் பண்ணாங்களாம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், இதெல்லாம் சொல்லிட்டு மரித்தோரை கூட விசுவாசிகள் எழுப்புவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் முடிஞ்ச உடனே அதை போதித்த அந்த பாஸ்டர்ட்ட போய் கேட்டிருக்கிறாரு. அப்போ இது விசுவாசிகளுக்கு தானா இல்ல பாஸ்டர்ஸ் மட்டும்தான் இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே, விசுவாசிக்கிற எல்லாரும் செய்ய முடியும், ஆனா நான் இது வரைக்கும் செஞ்சதில்ல அப்படின்னு அவர் சொன்னாராம். உடனே அவருக்குள்ள இந்த வார்த்தை அவரை ரொம்ப, அவருக்குள்ள அது கிரியை செய்ய தொடங்குச்சு. அவர் இருதயத்துல அதை விசுவாசிக்க ஆரம்பித்தார். அப்போ அவர் சொல்லி இருக்கிறாரு, அவரை விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்ய முடியும், மரித்தோரை எழுப்ப முடியும்னு சொல்லி அவர் ஒரு சிம்பிள் ஆன ஒரு டீப் ஃபெய்த் அவருக்குள்ள இருந்தபடியினால அங்க யாரெல்லாம், அங்க மரித்தவங்க யாராவது இருக்காங்களான்னு அங்க தேடி போகிறாராம். அவர் தேடி தேடி ரொம்ப நேரம் அவர் தேடிட்டாரு, ஆனா கண்டுபிடிக்கல. கடைசியில ஒரு சிறு பெண் மரித்த வீட்டை அவர் கண்டுபிடிச்சிட்டாராம். கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்குள்ள போய் உடனே அவர் எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அங்க கூட்டமா இருந்திருக்கு, அந்த கூட்டத்துல இருந்து அந்த பிள்ளைய எழும்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த பிள்ளை எழும்பல. உடனே அவரு திருப்பி அழுது அந்த பிள்ளை எழும்பும்படியா ஜெபித்து எழும்புன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்பவும் எழும்பல. அப்போ அந்த எவீரின் வீட்டுல இயேசு கிறிஸ்து எப்படி அந்த பிள்ளையை உயிர் தெழுப்பினாரோ அதே போல அவர் என்ன செஞ்சாரா, அங்க இருக்கிற எல்லாரையும் அங்க வெளியே அனுப்பிட்டு, அவருக்குள்ள அவர் எழுப்பி இருக்கிறார்னா நானும் எழுப்ப முடியும், அவர் சொல்லி இருக்கிறார் மரித்தோரை எழுப்புவீர்கள்னு, என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய பார்த்து அந்த பிள்ளை பேரை சொல்லி அவர் என்ன செய்திருக்கிறாரா, எழும்புன்னு சொல்லி இருக்கிறாரா. அந்த பிள்ளை ஒரு ஒரு தும்மல் போட்டு உடனடியா அந்த பிள்ளை உயிரோட எழும்பி விட்டாளாம். அப்போ இது எப்படி சாத்தியமா இருந்ததுன்னா, அவர் சொல்லி இருக்கிறார்னா, அவர் சொன்னதை செய்கிற தேவன், நானும் அதை செய்ய முடியும்னு அவர் சொல்லி இருக்கிறார்னா அது அவர் நிச்சயமாய் செய்வார்ங்கிறத அவர் ஆழமான நம்பிக்கை அவர் மேல, தேவனுடைய இருதயத்தின் மேல அவர் வைத்திருந்தபடியினால. அப்போ இன்றைக்கு நாம் எதை விசுவாசிக்கிறோம், எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கும் உலகத்தின் காரியங்கள் நம்மள என்ன செய்து பல வகையா நம்மளை திசை திருப்பி கொண்டிருக்குது. மனிதருடைய வார்த்தைகள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்ம சூழ்நிலை சொல்லுகிற ரிப்போர்ட், எப்படி அந்த 10 வேவுகாரர்கள் நெகட்டிவான ரிப்போர்ட் கொண்டு வந்து அவங்க ஜனங்களுக்கு மத்தியில சொன்ன உடனே அந்த ஜனங்கள் எல்லாரும் பயந்து போனாங்க. ஆனா 2 பேர் சொன்ன ரிப்போர்ட்ட யாருமே உள்ள வாங்கல. அதனால அந்த 10 பேரும், அந்த ஜனங்களும், அதை கேட்டு பயந்த ஜனங்களும் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியல. ஆனா அவங்களுடைய சந்ததிகளும், அந்த விசுவாசித்த காலேபும் யோசுவாவும், தேவனுடைய இருதயத்தை விசுவாசித்த காலேபும் யோசுவாவும் அங்க என்ன செய்தாங்க, அந்த கானானுக்குள்ள அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் சுதந்தரித்ததை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு வாக்குத்தத்தம்னு கன்ஃபஸ் பண்றோம், எல்லாம் செய்யறோம். ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் எப்படிப்பட்டவர்ங்கிற அந்த இருதயத்தை நாம் அறிந்து கொண்டு அதுல கன்ஃபஸ் பண்ணி அதை ஃப்ரம் த ஹார்ட் நம்ம ஃபீல் பண்ணும் போதுதான் அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்தரிக்க முடியும். அப்போ வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. வாக்குத்தத்தங்கள் அவரிடத்துல நடத்தி செல்லுகிற ஒரு சைன், ரோட் சைன் போல, ஸ்பிரிச்சுவல் ரோட் சைனா அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல காரியங்கள் ஏன் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இருக்கு. நம்ம தொடர்ந்து அதை தியானிப்போம் ஒவ்வொரு நாளும். அப்ப இந்த நாள்ல கூட தேவன் நம்மோடு கூட நிச்சயமாய் அவர் இடைப்பட்டிருக்கிறார். அவருடைய விருப்பம் நம்ம கூட அவர் எப்பொழுதும் இருப்பது. அவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அவர் எப்படி ஃபீல் பண்றாரு நம்மளை குறிச்சு,
அந்த அளவுக்கு அவருடைய அன்பு நம்ம மேல இருக்குது. ஒரு காரியம் தொடுதுன்னா அது ஏன் கண்ணை தொடுகிறது, என்னுடைய கண்ணின் மணியை தொடுகிற காரியமா இருக்குது. அப்ப அவருடைய கண்ணின் மணி அது தொடுது அப்படின்னா அவர் சும்மா சாதாரணமானவர் அல்ல. அவரால எதையும் எப்படியும் செய்யக்கூடிய ஆற்றல் நிறைந்தவர், வல்லமை நிறைந்தவர், சர்வ வல்லமை நிறைந்தவர். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்மள ஒரு காரியம் அஃபெக்ட் பண்ணுதுன்னா அது அவரை அஃபெக்ட் பண்ணுதா? அப்ப அவரை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அவர் நமக்காக அவர் செயல்பட்டு நமக்கு பதிலை கொடுக்கும்படியாக அவர் என்ன செய்கிறாராம்? நமக்காக இறங்கி செயல்படுகிறார். நம்ம தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவர் அப்படிப்பட்ட நம்ம தலையில இருக்கிற முடிய கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறார்னா அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு! இந்த இருதயத்தை இன்றிலிருந்து நம்ம ஜெபிப்போம். அப்பா, வாக்கு தத்தங்களை நாங்க வேதத்தை தியானிக்கும் போது உங்க இருதயத்தை நாங்க ஆழமாய் அறிய வேண்டும். நீங்க எங்க மேல எவ்வளவு கரிசனையாய், அன்பாய், இரக்கமாய், மனதுருக்கமாய் எங்க மேல இருக்கிறீங்கிறத நாங்க அறிந்து கொள்ளணும். வசனம் சொல்லுது யோவான் 1வது அதிகாரத்துல, நாம் அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல கிருபை பெற்றோமா. நம்ம செயல்கள் அல்ல, அவுட் ஆஃப் ஹிஸ் ஃபுல்னஸ் we receive grace upon grace. கிருபைக்கு மேல கிருபை நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கிருபைக்கு மேல கிருபை அவருடைய பரிபூரணத்தினாலே. இன்னைக்கு பிள்ளைன்னு அவர் கூப்பிடுகிற இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். அப்பா சொல்றாரு, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை. நான் பலமுறை நான் அதை ஃபீல் பண்ணிருக்கிறேன். ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி நமக்காக ஜெபிக்கும் போது அவங்க வாயில இருந்து வர்ற வார்த்தை என் மகளே. நீங்க நீதிமொழிகள்ல வாசித்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் என் மகனே, அவர் சொல்றதே அதுதான். அப்ப மகள், மகன் அப்படிங்கிற இடத்துலதான் அவர் நம்மை பார்க்கிறார். ஆனா நம்ம அவரை எப்படி பார்க்கிறோம்? அவரை அப்பாவா பார்க்கிறோமா? எப்போ அவர் நம்ம கூட இருக்கிறவராய் நாம் அவரை பார்க்கிறோமா? இந்த இடத்துல தேவன் நம்மை வைத்திருக்கிறார்ங்கிறத நீங்க எவ்வளவு தூரத்துக்கு ஃபீல் பண்ணி அந்த ரெஸ்டுக்குள்ள, அந்த பீஸ்குள்ள என் அப்பா இருக்கிறார் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரணுங்கிறதுக்காக தான் வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தங்கள் தேவனுடைய இருதயத்தை அது வெளிப்படுத்துகிறது. இந்த வார்த்தைய இன்னும் நீங்க அதிகமாய் தியானிங்க. இன்னும் இதை அப்லோட் பண்ண பிறகு அடிக்கடியா நீங்க கேளுங்க. சோர்ந்து போன நேரத்துல இந்த வார்த்தைகளை கேளுங்க. நிச்சயமாய் தேவன் உங்களை பலப்படுத்தி, ஆபிரகாம் எப்படி வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அதே போல நம்ம வந்திருக்கிற இங்க ஒவ்வொருவரும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை, அவருடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது நிச்சயமாய் நாம் சுதந்திரிக்க முடியும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த காலை வேளையில நாங்கள் ஒரு குடும்பமாய் உங்க சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம். ஒருவேளை உலகத்தின் வெவ்வேறு பகுதிகள்ல இருந்து நாங்க கூடியிருந்தா கூட அப்பா, உங்க அன்பு எங்களை இணைத்திருக்கிறதுப்பா. இந்த இடத்துல நாங்க சகோதரிகளாய் கைகோர்த்து உங்க அப்பா கிருபாசனத்தை இன்றைக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. ஆவிக்குரிய ரீதியில நாங்க எல்லாரும் ஒரு மனதோடு கைகோர்த்து நிற்கிறோம் அப்பா. ரீபல ஹாஷல பிரீகது கலவா ரேல பிரீஷில் ஹது கலவா. அப்பா, இந்த நாள்ல இருந்து நாங்க அப்பா நாங்க வேண்டுகிற விரும்புகிற ஒரு காரியம் அப்பா, உங்க இருதயத்தை இன்னும் நாங்க ஆழமாய் அறிந்து கொள்ளணும்ப்பா. உங்க இருதயத்துல இருக்கிற அந்த அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று நாங்க அறிந்து கொள்ளணும். அறிவுக்கு எட்டாத அந்த ஆச்சரியமான அன்பை உங்க இருதயத்துல எங்க மேல நீங்க வைத்திருக்கிற அந்த அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்துல நாங்க எதையும் கேட்கலப்பா, மற்றதெல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொல்லிட்டீங்கப்பா. அப்பா, நாங்க கேட்கிற ஒரு காரியம் உங்க இருதயத்தை நாங்க இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ளணும்ப்பா. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. அப்பா, என்ன ஒரு அன்பு அப்படி இருந்ததுன்னா அந்த வார்த்தையை நாங்க அப்பா பவுல் எழுதியிருக்கிற முடியும். அந்த அன்பு அவர் உணர்ந்திருந்தாரப்பா.
அந்த இடத்துக்கு நாங்களும் வரணும்பா. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். அப்பா, உங்க அன்பு, நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அன்புதான் எங்களை ஜெயிக்க வைக்கிறதா இருக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. அப்பா, அந்த அன்பை இன்னும் நாங்க ஆழமா அறியணும்ப்பா. இமை பொழுது கூட எங்களை விட்டு விலகாத ஒரு தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. எங்களை அலங்காரமான அப்பா கிரீடமாய் அப்பா நீர் வைத்திருக்கிறீர். அப்பா, எங்களை உம்முடைய உள்ளம் கைகளில நீர் வரைந்து வைத்திருக்கிறீர் அப்பா, செதுக்கி வைத்திருக்கிறீர் அப்பா. ரீபால ஹாஷல பிரீக்கதி கொலு ஹதுக்கலபா ரேல பிரேஷல பிரீஹி திலீஷோ ரூ ஹதுக்கலபா. உம்முடைய உள்ளம் கைகள்ல எங்களை நீங்க செதுக்கி வைத்திருக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன நல்ல தகப்பன், எங்களை மறவாத நேசர். ரீபா ஹாஷு கது கலபா லேக்கெலமெரை ஷீ கது கலபா. அப்பா, உன்னை மறக்கல அப்படின்னா எப்பவும் அதுதான் நினைவுல இருக்குங்கிறத நாங்க அறிந்திருக்கிறோம். அப்படித்தான் உங்க நினைவுல நாங்க எப்பொழுதும் இருக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையில உங்க இருதயத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீரப்பா. எப்போ உங்க நினைவுல நாங்க இருக்கிறோம்னா நாங்க எதை குறிச்சும் பயப்படவோ கலங்கவோ வேண்டியது இல்லப்பா. ஒருவேளை இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியில நாங்க சோர்ந்து போய் இருக்கிறத நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. சிலர் சோர்ந்து போய் இருக்கிறத நான் பார்க்கிறேன். இன்றைக்கு அதையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஏன்னா உங்க நினைவுல நாங்க எப்பவுமே இருக்கிறோம்ப்பா. கர்த்தரோ என்மேல் நினைவா இருக்கிறார். அதனால இன்றைக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கறீங்கப்பா. உமக்கு நன்றி அப்பா. உங்க இருதயத்தை இன்னும் நாங்க ஆழமாய் அறிந்து கொள்ள தகப்பன் கிருபை தருகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். நாம் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு அப்பா இன்றைக்கு எங்களுக்குள்ளே உங்க வல்லமை கிரியை செய்ய தொடங்குகிறதப்பா. உங்க அன்பு நீளம் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்குள்ளே நீர் அந்த வல்லமையை நீர் நடப்பிக்கிறீர். நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமா நாங்க உங்க அன்பை பத்தி அன்பு ஆழமா நாங்க அறிய போகிறோம் அப்பா. அப்பா, உமக்கு நன்றி. உங்க இருதயமும் உங்க வல்லமையும் உங்க மகிமையும் உங்க மேன்மையும் உங்க அன்பையும் நாங்க இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள போகிற இடத்திற்கு தேவன் எங்களை கொண்டு வருகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயத்திலையும் 100 மடங்கு பலன் தருகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரங்களிலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். ஒவ்வொருவரும் உங்க இருதயத்தை ஆழமாய் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபைய ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.